ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பணியார மாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். அரிசி ஆட்டும் போது இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் 400 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, 5020 போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு. பச்சரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 25 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறம் 6 மணி நேரம் மாவை புளிக்க வச்சு பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம். வெல்லம் 100 கிராம், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் 4, பணியார மாவு 1 கப். 2 டைப்ஸ் ஆஃப் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்று வெள்ளத்தை வச்சு செய்கிறது வெள்ளை பணியாரம், இன்னொன்று கருப்பட்டி பாகு தனியாக எடுத்து வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டின மாவுலேருந்து 2 பவுலில் தனியாக மாவு பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று வெள்ளை பணியாரத்துக்கு, ஒன்று கருப்பட்டி பணியாரத்துக்கு. நீங்களும் இதே மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாகு எப்படி காய்ச்சலான்னு சொல்லி பார்க்கலாம். வெல்லம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி தேவையான அளவு, இந்த பாகு முங்குற அளவு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா மாவில் தான் ஆட் பண்ண போகிறோம். கொதிச்சு வந்ததுன்னா போதும். வச்சுருக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா போதும். நாம் இப்போ அதுக்குள்ளே ஏலக்காயை ரெடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி குட்டி உரல் நான் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பொடி பண்ணுறதுக்கு சுக்கு, மிளகு, இந்த மாதிரி ஏதாவது டீக்கு தேவையான இஞ்சி தட்டி போடுறது, இந்த மாதிரிலாம் நான் இதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏலக்காய் நல்லா பொடியாயிடுச்சு. ஏலக்காய் இப்போ எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு 2 ஏலக்காய் 3 ஏலக்காய்ங்கும் போது நம்ம மிக்சியில் எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும். வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை ஆட் பண்ணிடலாம். இதோ இது வாசத்துக்காக நம்ம போடுறது தான், ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு வெள்ளைப்பாகு. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு தான் ஊற்றணும், இல்லைனா மாவில் கலக்கும் போது அது ஒரு மாதிரி பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. மைல்டாக ஆற வச்சு இதே மாதிரி கலந்துக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். பாகு ஊற்றியாச்சு பாருங்கள், மாவோட நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இந்த தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டாச்சு, நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பணியாரக்கல் வச்சு பணியாரம் ஊற்றணுன்னா பணியாரம் ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், அதுதான் நல்லது பணியாரத்துக்கு. மேக்ஸிமம் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கல் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க, ஆரம்பத்தில் விடுறது. பணியாரம் பரட்டி போடும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். மாவு அப்போ தான் எதுவுமே ஒட்டாது, கல்லில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் பணியாரம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள், அழகா. நம்ம அதில் பாதி தான் ஊற்றணும், அந்த புளியில் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், பணியாரம் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக அந்த மாவு பக்கம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிடணும், அடியில் அதை வெந்துடும், இல்லைன்னா பின்னாடி கருகுன மாதிரி. பணியாரம் இப்போ இந்நேரம் வெந்திருக்கும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அடியிலெல்லாம் நல்லா கிரிப்ஸியாக இருக்குது.
இது கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 2 நிமிஷம் பெரட்டி போட்டு இந்த ஸ்டேஜில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்படி எடுத்தால் அப்படி துண்டாக வரணும், ஒட்டக்கூடாது கல்லில். இதுதான் நமக்கு பணியாரம் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடலாம். ரெடி. இந்த பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் பணியாரம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம இட்லி மாவு தோசை மாவுலேயே கூட பணியாரம் ஊற்றலாம். ஆனால் பணியாரத்துக்குன்னு நம்ம செஞ்சு இதே மெத்தடில் ஆட்டி சுட்டோம் அப்படின்னா நல்லா கிரிப்ஸியாக சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு. இதை நம்ம பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. கடலைப்பருப்பு போடுறதுனால நல்லா ப்ரௌன் கலர் வந்துடும். வெல்லம், கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் ஆகும்போது பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம நல்லெண்ணெய் கலந்து சுடும்போது சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு சத்தான ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பணியாரம். ஒரு டைப் ஆஃப் பணியாரம் ரெடி. பணியார மாவு 1 கப், கருப்பட்டி 100 கிராம், சுக்கு, மிளகு 1 டீஸ்பூன். நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி பணியாரம். இது ஒரு ஸ்வீட்டான பணியாரம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தடில் இதை நம்ம பண்ண போகிறோம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுக்கு மிளகை நம்ம கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம். இந்த உரல் எல்லாத்துக்குமே நமக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டுறதுக்கெலாம் இந்த மாதிரி உரல் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம நசிச்சு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வேற ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ கருப்பட்டி பாகு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. கருப்பட்டி தண்ணி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி எச்சா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்படியே ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். மாவில் கலக்க போகிறதில்ல. இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். கருப்பட்டி பாகு காஞ்சிட்ருக்கு, காயட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பணியாரம் ஊற்றிடலாம். இது சிம்பிள் வேலை. அது கரைஞ்சிட்ருக்கு. இந்த அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கல் வச்சாச்சு. பணியாரக்கல் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்டுக்கோங்க. திரும்ப பெரட்டி போடும்போது விடணுங்கிறது இல்லை. கல்லில் ஒட்டாது. பணியாரமும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும், அடி பிடிக்காது. பணியாரத்துக்கு நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா கலக்கியாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். மாவு ஆட்டும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து தான் ஆட்டி எடுத்து வச்சுருக்கு. நீங்களும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி உப்பு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. இப்போ பணியாரம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த அடுப்பில் பாருங்கள் கருப்பட்டி பால் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சுக்கு மிளகு பொடியை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. வெள்ளை பணியாரம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிரட்டிடணும். பிரட்டி விட்டு அடியில் வெந்துடும், இல்லைன்னா அடியில் கருகிடும். பாருங்கள் நல்லா இருக்கு. அவ்வளோதான். பிரட்டி போட்டுட்டு ஒட்டவே இல்லை. பாருங்கள் ஒரு துளி கூட கல்லில் ஒட்டவே இல்லை. நல்லா பந்து பந்தாக வருது. பாகு காஞ்சிருச்சு. பாகு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஊற்றியாச்சு. பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, ஒட்டலை கடாயில். இதான் கரெக்டான ஸ்டேஜ். எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. இது கருப்பட்டி பால் நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் கிராமத்துலலாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். பாருங்கள் பனியாரம் ரெடி, கருப்பட்டி பால் ரெடி. இப்போ இதில் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அல்டிமேட் பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ இதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க சுக்கு, மிளகு, கருப்பட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம இதுக்குன்னு மாவு ஒரே மாவு தான், செய்கிற விதம் மட்டும் 2 விதம். சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.